கலைஞர்களின் சார்பாக நான் வந்திருக்கிறேன். முக்கியமாக சகோதரர் ரஜினியின் சார்பாகவும் நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்படித்தான் ஆரம்பித்தோம், அப்படித்தான் இந்த கதை முடியும். அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. சகோதரர் ரஜினி இங்கு வர இயலவில்லை, அவரின் சார்பாக நான் வந்திருக்கிறேன். ஒரு விழாவுக்கு என்னால் வர முடியலன்னா என் சார்பாக அவர் வருவார். இப்படி வளர்ந்தவர்கள் தான் நாங்கள். இந்த படத்துல இந்த எங்கேயும் எப்போதும் என்ற ஒரு பாட்டு வருகிறது. உடம்பை நிலைத்துக் கொண்டு நான் நாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பாடல் காட்சியை சத்யா ஸ்டுடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரங்கத்தின் வெளியில் வந்துதான் நானும் ரஜினியும் பேசி கொண்டிருந்தோம். ஒரு சம்பளத்தை ரெண்டா பகிர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம உனக்கு தனி ஒரு சம்பளம் உண்டு, எனக்கு தனி ஒரு சம்பளம் உண்டு, அதை சம்பாதிச்சுக்கலாம். நல்லது, அதுதான் ஸ்டேல் ஆகிடும். அது நீ ஒரு தனி நட்சத்திரம், நான் ஒரு தனி நடிகன், இதை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னபோது அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஆக்காமல் அப்படியே பண்ணிடலாமா, ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டோமே அப்படின்னாரு. இந்த படம் பண்ணிட்டோம், இளமையில் பண்ணிட்டோம், போதும், நம்ம சந்திக்கும் போது சந்திச்சுக்கலாம். இப்போ இதுதான் கரெக்டுன்னு தோணுது ரஜினி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி இன்று எங்கள் சம்பளங்கள் கொடுத்த முதலாளிகள் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேதி வரலாம் 2 பேருக்கு தனித்தனி சம்பளங்கள் பெருசா இருக்கும். ஒன்னா இருந்திருந்தோம்னா நேரம் ஆட்டோ ரிக்ஷால போயிட்டு இருப்போமோ நம்ம சொல்ல முடியாது. சினிமா துறையில் அந்த வியூகத்தை புரிந்து கொண்டு செயல்பட்ட 2 சகோதரர்களின் கதைதான் ரஜினியின் கதையும் என் கதையும். இதில் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு பல பேர் உறுதுணை புரிந்தார்கள். முதல் பெயராக திரு கேவி அவர்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா படத்திலையும் குறுக்க நான் நடிக்கிறேன்னு சொல்வேன்னு சொன்னாரு. இன்னொரு வேஷம் கொடுத்தா கூட செய்வேன் நான் அதே படத்துல. இன்னொரு அந்த வேஷத்தையும் நான் பண்றேன்னு கேட்கக்கூடிய பேராசை உள்ளவன் நான். அப்படி ஒரு படத்துல நான் பண்ணிட்டு இருக்கும் போது வேற ஏதோ ஒரு படம் எடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டு இன்னும் ஒரே நேரத்தில் 4-5 ஐடியா ஓடிட்டு இருக்கோம் அவருக்கு. அப்ப பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து சில ஆட்களை வரவழைத்து அவர் தேர்வு நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயோ நல்ல வேஷத்தை அவங்களுக்கு கொடுத்துட போறாங்களோன்னு பயத்துல அடிச்சு பிடிச்சிட்டு நான் அங்க ஓடினேன். அப்ப சலீம் கவுசன் ஒருத்தர் இருந்தார். அவர் பூனா இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்திருந்தாரு. அவர் அவ்வளவு கவரல, என்ன காரணமோ தெரியாது. அதற்கு பிறகு இந்த ரெட் ரோஸ்ல ஒரு சதுர கண்ணாடி இருக்குமே, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கும் சார் ரூம்ல அங்க கலாகேந்திர ஆபீஸ்ல. அது வழியா எட்டி பார்த்து இன்னும் வேற யாராவது இருக்காங்களாங்கும் போது நான் அங்க பூந்து கூடவே நின்றுட்டு இருக்கேன். அந்த கண்ணாடி வழியா எட்டி பாக்குறாரு. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இவரு இன்ஸ்டிடியூட் தான், பூனா இன்ஸ்டிடியூட் தான், இல்லைங்க இங்க மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள போறாரு. அவர் தான் ரஜினிகாந்த். அவருக்கு இது நல்லா இருக்கு, பிடிச்சு போயிடுச்சு. ஐயோ அந்த வேஷம் அவருக்கு வருமோ, நான் வேணா சார் அந்த வேஷம், நீ தானே இந்த படத்துக்கு ஹீரோ, அது சின்ன வேஷம் போ அப்படின்னு துரத்துறாரு. இப்படி ஆரம்பித்த எங்களுடைய வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா இப்ப இங்க எம்எஸ்சி அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு பெரிய பல மியூசிக் டைரக்டர் இளையராஜா உட்பட இவங்க உலகமெங்கிலும் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இசை புரிவதற்கு உங்களை தெளிவுபடுத்தியவர் எம்எஸ்சி. இன்னைக்கு இளையராஜா சிம்பனி எழுதி அதை நானும் ரசிக்கிறேன் அப்படின்னா அதற்கான ஆரம்ப பாடங்கள் பிரைமரை எங்களுக்கு நடத்தி தமிழக மக்களுக்கே நடத்தினார். இது மாத்திரம் இல்ல, ஒரு ரகசியம் நான் ஆர் டி பர்மன் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். எப்போது இந்த மனோரஞ்சன் இந்த ரேடியோல வரும்போது தமிழ் பாட்டுகள் வரும், அதுல இருந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எம்எஸ்சி அவர்களுடைய பாடல்கள் அவர் இசையமைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இன்னும் பல பேர் இந்த 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 அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் ஐயா பாலச்சந்திர அவர்களை பார்த்து இயக்குனராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தவன் தான் நான். அவர்கிட்ட போன போது ஃபர்ஸ்ட் எனக்கு சான்ஸுக்கு போன போது எங்க அம்மா சொன்னாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு போடாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறது தெரிஞ்சு கூப்பிடுறாரு அவருங்க. நீ இருக்கிறதே தெரியாதுரா பல பேருக்கு, நீ அசிஸ்டன்ட் டைரக்டர்னு தெரிஞ்சா கூப்பிடுறாரு, லட்சமா இருக்கான் பையன் நினைச்சிட்டு கூப்பிடாதா, அதனால ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் அப்புறம் காட்டு நடிக்கத்தான் கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல நான் டெக்னீஷியன், என்ன டெக்னீஷியனா கூப்பிடுறாரு. டெக்னீஷியனா அப்படி கூப்பிட மாட்டாங்களா, லூஸு போ அப்படின்னு ஒரு போட்டோவை கொடுத்தாங்க. அதை கசக்கி உள்ள போட்டுக்கிட்டு சைக்கிள்ல போறேன் நான் அவர் ஆபீஸ்க்கு. போன உடனே கேட்டாரு போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னாரு.
தாயே சரணம்னு சொல்லிட்டு எடுத்து அந்த போட்டோ காட்டினேன். அதில் இப்படி பாடி பில்டிங் பண்ற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அந்த போட்டோவை பார்த்து சிரிச்சாரு. என்ன பாடி பில்டிங் பண்றீங்களா அப்படின்னா, ஆமாண்ணா. அதுல இருந்து ஒரு சின்ன ஐடியா வந்து அது அரங்கேற்றத்துல ஒரு சின்ன காட்சியா வரும். ஒரு சின்ன வேஷம் தான், படிப்படியாக எனக்கு வேஷங்கள் கிடைக்க ஆரம்பித்தது. இன்று அவர் பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். அவரும் என்னுடன் வளர்ந்தார். அவர் எல்லாரையும் பயன்படுத்திக் கொள்வார். ஒரு சின்ன நடிகரை பார்த்துட்டே இருப்பாரு. நான் அவர் பார்த்தாரு, அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன், அவர் பார்க்கலைங்கிறது எனக்கு மட்டும் நிகழ்ந்ததில்லை. பல நடிகர்கள் ஓரத்துல நின்று சிகரெட் பிடிக்கிறதையோ, இவருக்கு இவர் பார்க்கலன்னு நினைச்சிட்டு பண்றதையோ அப்படி ஒரு ஓர கண்ணால பார்த்துட்டு அது படத்துல யூஸ் பண்ணுவாரு. அது அவங்களுக்கு வாழ்க்கை ஆதாரமாக ஆகிவிடும். ரஜினி சார் சிகரெட் போட்டு தூக்கி பிடிக்கிறது வந்து அப்படி வந்ததுதான். ஓஹோ, இது தெரியுமா உனக்கு, சரி இது பண்ண, உனக்கு என்ன டான்ஸ் ஆடுவியா நீ, அப்படியா, என்ன டான்ஸ் ஆடுவேன்னு கேட்டுட்டு அது மறந்துட்டாருன்னு நினைப்போம். அப்புறம் பார்த்தா அது ஒரு மரபு சரித்திரமாக வந்து வாய்க்கும், நிழல் விஜயமானதாக வந்து வாய்க்கும். இதுல இன்னொரு இந்த அவர்கள் படத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக இன்று நான் இயக்குனராக இயங்கும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பள்ளிக்கூடமாக அதை நடத்தி கொண்டிருக்கேன். சும்மா அவங்க இருக்காங்க சொல்ல, இல்லாத போது நிறைய சொல்லிக் கொண்டிருப்பேன். ஞானசம்பந்தம் அவர்களுக்கு தெரியும் எத்தனை முறை சாகித்து நாம் கற்றுக்கொண்டவை எல்லாம். அது வந்து அவருக்கே தெரியாது, அது கற்றவர் கூட கேட்கல. அவரு நான் மாடு ஏகலை, அவர் மாடு அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. பின்னாடி சின்ன கூடையை வச்சுட்டு கிடைச்சதெல்லாம் அள்ளி பொறுக்கிட்டு வந்ததுல இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவில் நல்லா இயக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு காரணம், அதற்கு வித்திட்டவர் ஒவ்வொரு பாடமாக பாலபாடம் போல் படித்தது இங்க இருந்துதான். இந்த அதிர்ஷ்டம் இங்க இருக்கும் பல இயக்குநர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய தற்பெருமை. அவங்களுக்கு கிடைச்சிருந்தா நான் நீங்க டேரக்டராக வந்திருக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு கல்லூரி அவர் அங்க இருக்கும் போது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் கட்டாயி போனேன்னு ஒரு காட்சியை சொன்னார். நிஜமாவே கட்டாயி போன ஒரு காட்சி. அவர்கள் படத்துல ஒரு பாட்டு, நான் வந்து ஒருதலை காதல், அது தெரியாது அவங்களுக்கு, நின்றுட்டு இருக்கேன். அதுல இவனுக்கு மாத்திரம் கேட்கற மாதிரி ஒண்ணு வரணும், அப்படியே பார்த்துட்டு இருக்கான், சொல்ல நினைக்கிறான்னு ஒரு சீனு. அது வந்து வாணி ஸ்டுடியோவில் நடக்குது அந்த ரெக்கார்டிங். அப்ப சொன்ன உடனே இவர் ஒரு தபலால் அடிச்சு நாதன் வருது. அந்த தபலா இந்த இதுக்குள்ள ஒரு மெட்டுல நீங்க இந்த ஒரு பாட்டு எழுதணும் கவியரசுகிட்ட சொல்றாங்க. அப்ப இவர் வந்து சரி போடுங்கட்டு இந்த தபலாக்காரர் வாசிச்சாரு. நான் ஏதோ எனக்கு நாட்டியம் தெரியும், தாளம் தெரியும் நினைச்சிட்டு நானும் அதை உன்னிப்பா கேட்டுக்கிட்டு, கவிஞர் சொல்றாரு, அவரு ஒரு மாதிரி அவர் எழுத மாட்டாரு, சொல்லுவார் அவரு, அது தெரியும். எம்எஸ்சி அவர்களை வைத்துக்கொண்டு இந்த அதிக பிரசங்கம் செய்து தப்புதான், உங்களுக்கு தெரியாதுங்கிறத நான் சொல்றேன். நான் நல்ல மழை பெய்து காடு என்று கனிந்தது, நான் நினைத்த எண்ணம் கல்வெட்டாக மலர்ந்தது, கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் மன்னம் அழைத்ததுங்கிறது லைன். இதுல தாளம் வந்து அப்படின்னு போட்டிருக்காரு அவரு. நான் எனக்கு தாளம் தெரியுங்கிறதுனால ஐயா அதுல சேராதுங்க ஏன்ட்டு அதிக பிரச்சனை தர முடியுங்க. அவர் அதை பத்தி ஒண்ணுமே பெருசா, நீ என்ன அதிக பிரச்சனை, நீ குறுக்க பேசலாமா அப்படின்னா, இல்ல தம்பி சேர அப்படின்னாரு எம்எஸ்சி அவர்கள். அது செஞ்சு காட்டினதுக்கப்புறம் என் மூஞ்சியெல்லாம் செவந்து போய் எனக்கு தாளம் தெரியும் நான் நடத்திட்டு இருந்ததை கவிஞரும் சரி எம்எஸ்சியும் சரி ஒரு க்ஷண நேரத்துல நொறுக்கி அப்பளா மாதிரி நொறுக்கிட்டாங்க. என்ன நல்ல மழை பெய்து எந்த காடு என்று நாதி அது போயிட்டு இருக்கு. நல்ல மழை பெய்து எந்த காடு என்று கனிந்தது, நான் நினைத்த எண்ணம் என்று கல்வெட்டாக மலர்ந்தது, கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் மன்னம் அழைத்தது. நாதன் என்ன நாதன் என்ன நாதன் என்ன நாதன் என்ன முடியாது சொல்லி கேட்டார. அங்கேயே நான் படித்தேன். அந்த பாடங்கள் எல்லாம் எனக்கு கை வருகிறது. இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ விஷயம். அப்புறம் எனக்கு த்ரெட்டு கட்டாயி போச்சு, எனக்கு இருக்கிற மொத்தமா தறியே கட்டாயிடும், அவ்வளவு த்ரெட் இருக்கு எனக்கு.
அத்தனை த்ரெட் இருக்கு ஐயாவோட. எனக்கு நான் சொல்ல வேண்டிய கதைகள், இதை நினைத்தால் இணைக்கும் அவர்கள், இந்த மாதிரி நான் சொல்ல சொல்ல அதுல இருந்து கற்றுக்கொண்டு புதிய கமலஹாசன்கள் உருவாக்க முடியும். அவ்வளவு கதை இருக்கிறது. இதெல்லாம் சொல்லாதீங்க. இளமையின் ரகசியம் என்னன்னா சொல்லாதே நாங்க கேத்தினாரு. இளமையின் ரகசியம் என்ன தெரியுமா? இந்த இளைஞர்களுடன் நான் பழகும் வாய்ப்பு ஏற்பட்டதனால தான். நாம் இது இன்னும் தனியா ஒரு மீட்டிங் போட்டோம்னா நானும் ஞானசம்பந்தவர்களும் எங்களுக்கு இருக்கிற த்ரெட்டு, நாங்க பேசிட்டு விட்ட த்ரெட்டுகள், இவர்களை பற்றி நான் பேசும் பொழுது எம்எஸ்சி அவர்களையும் சரி, கண்ணதாசன் அவர்களையும் சரி, 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் என்ற பாட்டுக்கு கிட்டத்தட்ட 7 பல்லவிகளை எழுதி வைத்து விட்டு போயிருந்தார். முதல் வாட்டி வந்த போது ஒரு காரணத்தினால அது நடக்காம போயிடுச்சு. ஆனா அதை எழுதி வச்சுட்டு போயிருந்தார். கீழே ஷூட்டிங் நடக்குது, மாடியில கம்போசிங் நடக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஆச்சரியமான சில நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். இந்த மேடையில் நிற்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று KSR சொன்னார்கள், அமீர் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் நினைக்கவே இல்லை, நான் நடிகனாவே நினைக்கல. நான் இது நிஜம். இது எதுவும் அவை அடக்கத்துக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். முடிந்து டப்பிங் போது இவர் குறுக்க நடத்த அடுத்த கதை யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் கூட நடந்தேன். என்ன பண்ணலான்னு அடுத்த என்ன பண்ண போற அப்படின்னாரு. இல்ல சொல்லு என்ன டைரக்ஷன் என்னது அப்படின்னாரு. இல்ல உங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஆசை தான் சார் அப்படின்னா. அதை நீ எப்ப வேணா வரலாம், இது நடக்கிறது உள்ள நான் பார்த்தேன் உன்னோட இதுல, நான் நல்லா வருவேன், நீ அதுல போகாத, அப்புறம் நீ வந்து பஸ்ல தான் வர வேண்டியிருக்கிறோம், அப்படிலாம் வேணாம், நீ ஃபர்ஸ்ட் வீடு கட்டு, அதுக்கப்புறம் நீ என்னைக்கு வேணா டைரக்டர் ஆகும், உனக்கு அந்த திறமை இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த திறமை இருக்கிறது உனக்கு தெரியாது, நான் சொல்றேன் கேட்டுக்கேன். இன்று இந்த மேடையில் என்ன கடன் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அந்த அறிவுரை தான். அந்த அறிவுரையை நான் கேட்டுக்காம இருந்ததுன்னா இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன். என்னைக்குமே நீங்க தான் ஜெயிச்சீங்க. நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. நினைத்தால் இன்றைக்கும் படத்தை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு ஏன் அது அவங்க புஷ்பா கந்தசாமி அவர்கள் சொன்னார்கள், சகோதரி அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கு அவர்களிடம் இருந்த எதிர்பார்ப்பு அத்தனை எல்லாமே இப்படித்தான் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இது கொஞ்சம் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அதனால கதை இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து இருக்கும். ஏன்னா அவர்கள் பார்த்துட்டு அவர்கள் சரியா போகலைங்கிற வருத்தம் அவருக்கு இருந்தது. எங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த தைரியம் இன்று வரை என்னை கதாசிரியனாக்கிய ஒரு காரணத்திற்கு அவர்கள் ஒரு காரணம். இப்படியெல்லாம் எழுத முடியுமா என்று வியத்தகு சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த வீரர் அவர். என்கிட்ட ஒரு சொன்னார், ஸ்பீட் பிரேக்கர் போடணும், ரொம்ப தறி கட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீடு கத்துக்கிட்டதே இவர்கிட்ட இருந்துதான். எங்களுக்கெல்லாம் ஸ்பீடு போடக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு 8 வருடம் அவர் செய்த சாதனை நான் அவர்கிட்டையும் கேட்டிருக்கேன். தெரிஞ்சு செஞ்சீங்களா, தெரியாம அப்படியே ஒரு வெறியில பண்ணிட்டீங்களா தெரியாது. தெரிஞ்சு செஞ்சிருந்தீங்கன்னா தூங்கவே முடியாது என்னால. ஏன்னா அந்த 8 வருடத்தில் அவர் செய்திருக்க 36 படங்கள் நான் செய்திருக்கிறேன் அவர் கூட. அதுல கிட்டத்தட்ட 20 வருஷம் நாங்க வேலை செய்யல கூட ஒன்னா சேர்ந்து. நீங்க சொல்ற அந்த 34 வருஷத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி போச்சு. இப்ப நாங்க கடைசியா ஒன்னா வேலை செஞ்சு. ஆக அந்த 20 வருஷத்துக்குள்ள அவங்க 14 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள அத்தனை படங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். 36 படங்கள். நான் அவர்கிட்ட கத்துக்கலன்னு சொன்னா என்னோட பெரிய மழை இருக்க முடியாது. கொஞ்சம் கத்துக்கிட்டேன்னா நான் ரொம்ப சோம்பேறின்னு அர்த்தம். நிறைய கத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னிடம் இருக்கும் பல விஷயங்கள் அங்கிருந்து கேட்டுள்ளதுதான். ஒவ்வொரு இது நடிப்பு அவர் சொல்லிக் கொடுத்தாங்க. அபாரமான நடிகர். நல்ல வேலை நடிக்க வரல, இல்லை அவரை வச்சே பணம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, நான் டைரக்ட் பண்ணி நானே நடிக்கிற மாதிரி அவரே நடிச்சிருப்பாரு. அவ்வளவு அற்புதமான நடிகர். அதுவும் எனக்கு தெரியும். அந்த ஒரு திறமையை பயன்படுத்தி கொள்ளும் நேரமும் வந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த திறமையை எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது நிறைவேறும் என்று அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருக்கிறது காரணமே அதான். அவருடைய அனுமதிக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அவரும் நானும் இணைந்து நடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
அதுவும் நடக்கும் என்று நம்புகிறேன். இதில் கடைசியாக சொன்னாலும் இந்த விழா நாயகர்களாக திகழ்வது இதை மறுபடியும் கையில் எடுத்து இதை மக்கள் மத்தியில் சொல்ல முடியும், கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையுடன் இதை டிஜிட்டைஸ் பண்ண அந்த ராஜ் சகோதரர் அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த விழாவுக்கு நான் விஸ்வரூபம் ஷூட்டிங்ல இருக்கும்போது இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பாங்களோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு கடும் முயற்சி எடுத்து என்னுடன் தொடர்பு கொண்டு சித்ராலட்சுமன் அவர்கள் இதுக்கு வந்தே ஆகணும்னு கையை முறுக்கி கூட்டிட்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆச்சு இந்த படம். இப்பதான் அவரை பார்த்தது 34 வருஷம் ஆச்சு நினைத்தாரு எனக்கு. அப்போ சித்ராலட்சுமன் எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு வச்சு பார்த்தா என் வயசு கூட்டு வெளிப்பட்டுருவாங்க. அதனால சொல்லல அப்படின்னு சொல்றேனே தவிர அவரு தான் சின்ன பையன் வேஷம் போட்டு இருக்காரு. அவரு பெரிய மூதறிஞர். இந்த அற்புதமான விழா நான் ஜாஸ்தி எல்லாம் பேச மாட்டேன். தவிர இது வெற்றி விழா என்பதற்கான முதல் காரணமே இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து எல்லாம் வெற்றி பெற்றுட்டு வெற்றி நாயகர்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு களை கட்ட ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் இது போன்ற ஒரு நல்ல மறக்கப்படாத பல படங்களை மீண்டும் நீங்கள் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் வரும்போது கொஞ்சமா பேசி உங்கள் விழாக்களை சிறப்பாக நடத்தி கொடுக்கிறோம். இது உணர்வுபூர்வமான விழா. அதனால நான் சொல்ல வேண்டியதுக்கு மிஞ்சி சிலவற்றை பேசிவிட்டேன். இங்கு வந்திருந்த அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வர இயலாத நண்பர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும்